அந்த பையனை விட்டுறாத, மத்த நான் கவனிச்சுக்கிறேன். யார் நீங்க? தள்ளியா? தள்ளிட்டா? ஹலோ ஹலோ, இப்ப சொல்லு, யார் நீ? வாட்ச்மேன் இல்ல? உனக்கு என்ன மேன் வேணும்? வாட்ச்மேன் தான் வேணும். வாட்ச்மேன்லாம் இங்க விக்கிறது இல்ல, வெளியே போ. வாட்ச்மேன் இருந்தா அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தான்னு பார்த்தேன், இல்லங்கிற. பணம் சார், நான் தான் சார் வாட்ச்மேன் கண்ணாயிரம். நீயா? சந்தேகப்படாதீங்க, நம்புங்க, சத்தியமா சொல்றேன், நான் தான் வாட்ச்மேன் கண்ணாயிரம். உங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா, போன்விட்டா போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? யோசிக்காதீங்க, எங்க முதலாளிக்காக வாங்கி வச்சது, அதை உங்களுக்காக கலந்து எடுத்துட்டு வரேன்னு. நான் ஹார்லிக்ஸ் சாப்பிட வரலையா? தெரியும், எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. உனக்கு பணம் வேணும்னா நான் சிவகங்கை கோபிகிருஷ்ணனோட பையனை இங்க தங்கி நடிக்க நீ ஒத்துழைக்கணும். கோபிகிருஷ்ணா பையனாவா? என்ன விளையாடுறியா? எங்க பாஸ் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கண்டதுண்டமா வெட்டிடுவாரு. எனக்கு காசு முக்கியம் இல்ல, பாஸ் தான் முக்கியம். இடத்த காலி பண்ணியா நீ? காசா பாசா? காசா பாசா? காசா பாசா? காசுதான். இந்த பணத்துக்கு கோபிகிருஷ்ணா பையனா என்ன? கோபிகிருஷ்ணாவாகவே நடிக்கலாம். நீங்க கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருங்க, நான் ஆட்டுக்கால் சூப்போட வர்றேன். தெம்பாருங்க. என்ன விலைமா? 1000 பூ 10 ரூபாய். கடைக்கே விலை சொல்ற மாதிரி இருக்கு, பார்த்து சொல்லு. விலைவா சேரிடுச்சேமா? ஏமா மொத்த குண்டுமல்லி என்ன விலை? 45 ரூபாய். ரொம்ப சீப்பா இருக்கு. இந்தாங்க 50 ரூபாய். 50 ரூபாயா? இந்தா கண்ணு, நீ மவராசனா இருக்கணும். மல்லி மல்லி மல்லி. மிஸ்டர் உங்களேதா கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்க. பூ வாங்குறது நாகரிகம் இல்லையா? புதுசா இருக்கே. மிஸ்டர் பழையாடாதீங்க, ஆம்பளைக்கு எதுக்கு பூ? அப்படி கேளுங்க, பூவை சாமிக்கு போடலாம், நமக்கு பிடிச்ச பொண்ணு கொடுக்கலாம். வச்சுக்கிறீங்களா? எனக்கு ஓசில வாங்கி பழக்கம் இல்ல. இந்தாங்க 2 மணி கொடுங்க. எனக்கும் முழம் போட்டு பழக்கம் இல்ல, மொத்தத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஃப்ரீ சாப்பிடுங்க. ஃப்ரீயாவா? பூவை தூக்கி போட்டுறாதீங்க, அடிபட்டுரும். பூவை தூக்கி போட்டு அடிபட்டுருமா? படுமே. இப்படிதான் ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டு மேல ரோஜா பூ தூக்கி போட்டு அவன் கையெலும்பே முறிஞ்சு போச்சு. ரோஜா பூ தூக்கி போட்டா கை உடைஞ்சிருமா? தொட்டியோட தூக்கி போட்டா. எப்படி? குண்டுமல்லி குண்டுமல்லி. பூக்காரன் முளை என்ன விலையா? போயா ஏன் கொலைக்கிற? நாயின்றா? ராஜா ராஜாதி ராஜனுக்கும் ராஜா. முதலாளி. காவேரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இரு தொட்டுக்கிறேன். கொண்டு வரேங்க. அது எப்படி நீங்க அந்த பொண்ணை தட்டலாம்? வேணும்னா ஒண்ணு ஒரு தட்டு தட்டிக்கிறேன். எப்பவுமே சந்தேகமாவே நினைக்கிறீங்க. அந்த தட்டு பாசத்தட்டு. அது என்ன பாசத்தட்டு, எவர்சிலர் தட்டுன்னு இந்த வயசுக்கு மேல ஊர்ல ஒரு பொண்ணை பாக்கி விடுறது இல்ல. வேணும்னா பட்டணத்துக்கு போயிருவோம். பட்டணத்துக்கா? வேண்டவே வேண்டாம். நான் வேணும்னா நீ வேண்டாம், நான் வேண்டாம்னா நீ வேணும். ஐயா தண்ணி. பரவாயில்லையே, கேட்ட உடனே காவேரி தண்ணி கிடைச்சிருச்சு. கேட்க வேண்டியவங்க கேட்டா காவேரி தண்ணி கிடைக்கும். இதுக்கு முன்னால இருந்தவங்க குடிச்சிருக்கவே முடியாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. எதுக்கு? 3 மாசம் முழுகாம இருக்கு. 3 மாசம் முழுகாம இருக்கியா? எல்லாம் ஐயா தயவுலதான். என்னது? எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். என்னமோ சொன்ன என்ன பார்த்து கையால் ஆகாதவன் கையால் ஆகாதவன் பாத்தியா? இப்ப வேலைக்காரிக்கே 3 months. யோ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வயசுக்கு மேல வேலைக்கார போட 3 மாசம் முழுகாம ஆக்கிருப்போம். ஐயோ, நீ நினைக்கிறதே தப்பு. இந்த வேலைக்காரியும் அவ புருஷனும் புரிஞ்சிருந்தாங்க. நான் தான் போய் 2 பேர்த்தையும் ஒத்துமையா இருக்க சொல்லி குடும்ப நடத்த சொன்னேன். இப்ப புருஷனுக்கு 3 மாசம். புருஷனுக்கா? புருஷனால இவளுக்கு 3 மாசம். நான் தெரியாம சந்தேகப்பட்டுட்டேங்க. சந்தேகம் தீராத வியாதி. அதெல்லாம் விட்டு என்ன பட்டணத்துக்கு போவோமா? அதெல்லாம் வேண்டாம். உன்னை திருத்தவே முடியாது. காவேரி. இல்ல இல்ல, சும்மா கூப்பிட்டேன். அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஐயோ, டேய் கனாரோ, புண்ணாக்கு. என்ன புண்ணாக்கா? நம்ம வீட்டுலதான் மாடு இல்லையே. மாடு இல்லடா, என் மாமனார் வரான்னு சொன்னேன். வந்துட்டாரா? வாங்க வெளியே ஓடிடலாம். போன் எங்க இருக்கு? வாங்க காட்டுறேன். ஹலோ, பாத்து பிடிச்சிருக்கீங்க. குண்டா வர்றான், பேசுங்க. ஹலோ, நான் லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனரோட ஒரே பையன் பேசிட்டு இருக்கேன். டாடியா? பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண கூடாது. என் அக்கவுண்ட்ல 10 lakhs போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. அப்புறம் டாடி, ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு இமிடியேட்டா ஒரு பென்ஸ் கார் வாங்கி அனுப்புங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதை என் மாமனார் பிரசன்ட் பண்ணோம். பென்ஸ் காரா? தேங்க்யூ டாடி. கேட்ச் கேட்ச். எஸ் பாஸ். யார் வேணுது? ஒரு 100 ரூபாய் போட்டு வெளியே அனுப்பு. ஐயோ, நீங்க அவர் முகத்தை பார்த்து தப்பா நினைச்சிட்டீங்க. அவர்தான் உங்க மாமா மீனாவுக்கு அப்பா. ஓ, ஐ அம் சாரி. வாங்க மாமா, உட்காருங்க. பரவாயில்ல மாப்ள. என்னடா பாத்து நின்னுட்டு இருக்க? அவருக்கு என்ன வேணும்னு கேளு. ஒண்ணு வேணாம் மாப்ள, என் பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உங்க அப்பா அம்மா வந்தோடனே பேசி கல்யாணத்தை முடிச்சிருவோம். மாமா, எங்க அப்பா அம்மா வெளிநாடு போயிருக்காங்க.
அவங்க திரும்பி வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணும். திரும்பி வந்துட்டா கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன மாப்பிள குழப்பறீங்க? மாப்பிள குழப்பல, நீங்க மேட்டரை புரிஞ்சுக்கங்க. அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக டாடா பிர்லா டால்மியா, பேட்டா பிஎஸ்சி கரோனான்னு ஏகப்பட்ட பேர் கால் செருப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்தாருன்னா அங்க இருந்து தான் பொண்ணு எடுப்பாரு. அப்புறம் உங்க பொண்ணோட நிலைமை என்ன? எவன் கட்டிக்குவான்? என்ன தவிர இது சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக சொன்னேன். பையனை பார்த்தா ஏமாந்த மாதிரி இருக்கு. அவங்க அப்ப வர்றதுக்கு முன்னாடி இவனை கோழி குஞ்சு அமுக்குன மாதிரி அமைக்கிற வேண்டிதான். மாப்பிள உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி மாமா, நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? பாத்ததே மெட்டிய உரி விட போறான். இந்தா. என்னடா விடுதலை பத்திரமா? குடும்பத்துல இருந்து ஒரு சனி விட்டது. தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன், வந்து சேர். நிறைய பணம் செலவா இருக்குமே. என்ன 1 லட்சம் ரூபாய்? ஐயோ மடிக்கிட்டானே. ஏண்டா இந்த ₹1,00,000 எப்படா எனக்கு திருப்பி கொடுக்க போற? ஒரு கேசட் வாடகை 10 ரூபா, உனக்காக 8 ரூபாய்க்கு தானே. அப்பப்ப படம் பார்த்து கழிச்சுக்க. அம்மா வரட்டுமா? வரேன். அப்ப ஆயுசு பூரா கழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எந்திரிங்க. மகராசியாருமா, மாப்பிள்ளையோட அப்பா வந்ததும் இந்த வீட்லயே கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். இந்த வீட்லயா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசையா? நடத்த விட்டுருவாரா? டேய் என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்ல மாமா, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டுல அவளை வாழ்க்கை நடத்த விட்டுருவாரான்னு கேக்குறா. நீங்க மாமா சம்மதிச்சுட்டு வரல? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எல்லாம் மாப்பிள்ளை பாத்துக்குவாரு. அப்ப வரட்டுமா மாப்பிள்ளை? சரிங்க மாமா, சரிங்க. 1 மினிட். ஸ்மைல் ப்ளீஸ். சார் என்னை தூக்கி விடுங்களேன். சார் என்னை தூக்கி விடுங்களேன். தூக்கி விடுங்க சார். மாமா இந்த கணக்கு நினைக்கிற எந்திரியா? நான் வரட்டுமா? நில்றா, போட்டோ எடுத்துட்டு உயிரோட போயிட முடியும் நினைச்சியா? ஏங்க ஐயா கால்ல விழுறத போட்டோ எடுத்து அத வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சியா? கேமராவுல பிளிமே இல்லங்க ஐயாமா, நானும் உட்டாஸ் தாங்க. நம்ம ஜாதி பிசி பிசி. என்னங்க, எனக்கு தான் விசாலாச்சுன்னு அழகா பேர் வச்சிருக்காங்கல்ல, ஏன் விசு விசுன்னு சுருக்குறீங்க? ஏன் கோவிச்சுக்கிற? சுருக்கி அழகா விசி விசின்னு கூப்பிடுறேன். இதுவே உன் பேரு காமாட்சின்னு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கும்? காமி காமின்னு கூப்பிட்டு ஒரு கூட்டமே கூடி இருக்கும். உங்களுக்கு வேற வேலை இல்ல. முதல்ல வந்த காரியத்துக்கு கவனிங்க. வாரம் இந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து முதலாளிகிட்ட காமிக்க வேண்டியிருக்கு. இதுக்கே பஸ்ஸுக்கு 100 ரூபாய் செலவாகுது. என்ன செய்ய சொல்ற? முதலாளி அம்மாவுக்கு பட்டணத்துல ஏகப்பட்ட சொத்து இருந்தோம். இந்த கிராமத்தை கட்டிக்கிட்டு அழுவுறாங்க. என்கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கு வக்கீலாவும் இருக்கிறேன், கணக்கு பிள்ளையாவும் இருக்கிறேன். வாட்ச்மேனும் நீங்க தான். திடீர்னு கீழே இறக்கிட்டா எப்படி? வயசான காலத்துல நம்மால அலைய முடியல. பேசாம முதலாளி அம்மாவை ரைட் பண்ணி பட்டணத்துக்கு தள்ளிட்டு போயிட்டா? என்னங்க சொல்றீங்க? அசிங்கமா நினைக்காத. முதலாளி அம்மாவும் அவங்க கூட இருக்குதே ஒரு எடுபடி. ஐயோ, அது எடுபடி இல்ல, அந்த அம்மா புருஷன். புருஷன். அவங்க 2 பேரும் பட்டணத்துல குடியேறிட்டாங்கன்னா வாரம் நாம இப்படி அலைய வேண்டியது இல்லைன்னு சொல்ல வந்தேன். சரி வாங்க. கண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண் மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன வெண்ணீரணிந்தது என்ன. ஓஹோ, ரெக்கார்டு நின்னு போச்சு. என்ன ஆகாக ஓஹோஹோ, ரெக்கார்டு பூரா என்னன்னு பாடி வச்சிருக்காங்க. இந்த பழைய பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியே, பின்ன எதை கேக்குறதா? வெஸ்டர்ன் ஸ்டைல், இங்கிலீஷ் ஸ்டைல் கேட்கணும். பாரு. யாரோ கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. நான் உனக்கு வீட்டுக்காரனா வேலைக்காரனானே தெரியல. உன் சொத்துல வாழ்றேன் பாரு, எனக்கு வேணும். நான் பாட்டு கேக்குறேன்ல, போங்களேன். இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல கேளு. விசி. என்னது விசியா? தப்பா நினைக்காதீங்க, குஷிதான். சௌக்கியமா? சௌக்கியம் தான், இப்படி வச்சுக்குங்க. தப்பா